பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. திமுக சேர போறாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்க சீமான முதன்மைப்படுத்த போறாங்க. சீமானவர்கள் உதயநிதியோடு உரையாடினார். பல பேருக்கு வயிற்றில் புலியை கரைத்து விட்டது மாதிரி கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே குட்டி கட்டா வச்சு. அப்ப இந்த போக்கு எங்க போய் நிக்க போகுதுன்னு பல பேர் பயப்படுறாங்க. இப்ப பாஜக எதிர்ப்புல தாவேகா உறுதியா இருக்குமா இருக்காதாங்கிற சந்தேகமா இருக்கு. ஏன்னா விஜய் வந்துட்டார்னாலே ஒரு பெரிய கிளர்ச்சியாக உருவாகுது. முரண்பட்டவர்கள் ஒரு அரசியலிலே ஒரு கூட்டணியிலே வருவது என்பது ஏற்கனவே ஒரு நடைமுறை. இந்த சந்தேகத்திற்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது. செல்வாக்கு இழந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு அரசியலை நிர்மாணிப்பார்களோ என்கிற சந்தேகம் அவங்களுக்கு வருது. நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கலைஞர் அவர்களுடைய பேனா சிலையை வச்சா ஓப்பனா உடைப்பன்னு சொன்னவருக்கு பொது வேட்பாளர் நிறுத்த திமுக முயற்சி பண்ணுன்னு சொல்லி திமுக மீது குற்றச்சாட்டை திருமாவளவன் வைத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க குற்றச்சாட்டை? இதுக்கு ஆதாரபூர்வமான செய்தி அல்ல, இது ஒரு யூகம் சார்ந்த செய்தி. யூகம் சார்ந்த செய்தியை ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் மேடைகளில் பேசுவது என்பது தொண்டர்களுக்கு கிளர்ச்சி ஏற்படுத்துமே தவிர உண்மைக்கு மிக அருகில் இருக்கிறதான்னு ஒரு கேள்வி. சீமானவர்கள் ஒரு பொது விழாவிலே சந்திக்கிற போது ஒரு உதயநிதியோடு உரையாடினார் என்பதில் பல பேருக்கு வயிற்றில் புலியை கரைத்து விட்டது மாதிரி நீங்கள் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சிக்குள்ளேயே குட்டி கட்டா வச்சு அவருடைய ஆதரவாளர்களுக்குள்ளேயே பல குழப்பங்களை அது விளைவித்து விட்டது. ஆனால் உண்மை என்னன்னா, தாவேகா என்கிற கட்சி ஜெயித்ததற்கு பின்பு நீண்ட காலமாக தத்துவங்களை, கொள்கைகளை, சித்தாந்தங்களை பேசிய தலைவர்கள்லாம் நிலை குலைந்து விட்டார்கள். முழுக்க இளைஞர்களை வசீகரிக்கிற இயக்கம் தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி மேல நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனால் அவர்கள் படிநிலையில அவர்கள் போராட்ட களங்கள்ல நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணி பொதுக்கூட்டம் போட்டு மாநாடு நடத்தி ஊர் ஊரா அலைந்து நல்லது கெட்டதுக்கு போய் அப்படிதான் அவங்க கட்சி வளர்க்குறாங்க. திடீர்னு ஒரு நாள் கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் வருஷத்துக்கு 2 கூட்டத்தை மட்டும் நடத்திட்டு ஒரு பஸ்ஸை பிடிச்ச ரவுண்டு சுற்றிட்டு முதலமைச்சராகிற வாய்ப்பை சட்டமன்ற உறுப்பினராகிற வாய்ப்பே சீமானு கிடைக்கல. இப்போ அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 75 ஆண்டு கால அரசியல் வரலாறு கொண்ட திமுக 54 வருடம் அரசியல் வரலாறு கொண்டு இருக்கக்கூடிய அதிமுக மாதிரி பெரிய அரசியல் கட்சிகள்லாம் கொள்கையை பேசாமலே ஒரு கூட்டத்தை திரட்டி ஒரு ஆளுங்கட்சியாக மாறிவிட்டார் என்கிற அதிர்ச்சியிலிருந்து அவர்களால் மீளவே முடியல. அப்போ இந்த போக்கு எங்கே போய் நிற்க போகுதுன்னு பல பேர் பயப்படுறான். இப்போ நீங்கள் வட மாநிலங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற பஞ்சாயத்து ஓடுதலை. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு காக்ரோச் பார்ட்டியாக தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இந்த போக்கு ஜென்சி தலைமுறையினுடைய இந்த வீச்சு எவ்வளோ காலம் நீடிக்கும்? இந்த போக்கிலேயே போயிடுவாங்களா? ஏன்னா விஜய் வந்துட்டார்னாலே ஒரு பெரிய கிளர்ச்சியாக உருவாகிறது. நீங்கள் தலைமைச் செயலகத்துக்குள்ள பேட்டரி காரில் ஒரு ரவுண்டு சுற்றி வந்தப்பயே அவர் கடவுளாக மாற்றப்படுகிறார். அவர் போகிற சாலைகளில் எல்லாம் பொதுமக்கள் வரிசையில் நிற்கிறார்கள். அவரை பார்க்கறதுக்கு கூட்டம் வருது. இது ஆரோக்கியமான அரசியலாம இல்லை. நீங்கள் சினிமாவில் நடிப்பவர்களும் மனிதர்கள் தான், தேவ தூதர்கள் அல்ல. அதனால தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்ட வேண்டிய சீரியஸான பிரச்சனைகள் இருக்கு. மேகதாதுக்கு குறுக்க அணை கட்டுறான், 5 கோடி பேர் பாதிக்கப்படுவான் தமிழர்கள். ஏறத்தாழ விவசாயம் நிலங்கள் பாலைவனமாக, காவிரி டெல்டா பகுதி முழுக்க பாலைவனமா மாறிடும். மீத்தேன் எடுக்கிறதுக்கு பெரிய அளவுல பாலைவனமானா மீத்தேன் எடுக்கிறதுக்கு கார்பரேட் கம்பெனிக்கு ஆதாயம். தமிழ்நாடு பாலைவனமாக மாற்றப்படக்கூடிய அபாயம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசாம எதை பற்றி பேசுகிறார்கள்? சீரியஸான பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு.
இங்கே காவிரியில் வந்து தொடர்ச்சியாக மணல் அள்ளுவதற்கு இப்போ அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அது ஏற்கனவே மிக மோசமான நிலைமையில இருக்கு என்று அன்புமணி ராமதாஸ் இன்றைக்கு கண்டன அறிக்கை வர்றாரு. அப்ப வாழ்வாதாரம் சார்ந்த அடிப்படை பிரச்சனைகளின் மீது கவனம் செலுத்தாமல் ஒரு கவர்ச்சி அரசியலை மட்டுமே நிலைநிறுத்தி கொண்டு நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அர்த்தமற்ற விஷயங்கள்லயே விவாதத்தை நம்ம நடத்தி கொண்டு அத்தியாவசிய பிரச்சனைகளை அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு அரசாங்கம் மறந்து விட்டதா அப்படிங்கிறத நோக்கி நம்ம பார்க்கிறோம். டெய்லி வந்து ஏதாவது ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க. அதனால ஒரு ரோடு ஷோ நடத்துறாரு, ஏதோ ஒரு வேடிக்கை காட்டுறாரு, வித்தை காட்டுறாரு. நீங்க வந்து சட்டப்பேரவையிலேயே வந்து நான் ஆக்ஷன் பண்ணிக்கிறவான்னு கேட்கிறாரு. ஓடு ஓடு ஓடுன்னு பாட்டு பாடுறாரு. இதெல்லாம் அரசியல்ல சேருமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதனால பல அரசியல் கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய கடந்த கால நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு நம்ம திமுக எதிர்ப்பு பேசுறோம், பெரியார் எதிர்ப்பு பேசுறோம், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதனால ஜனநாயக சக்திகள் அனைவருமே தாவேக்கா அல்லாதவர்கள் ஜனநாயக சக்தியில் பூரா ஒரு புள்ளியில ஒன்றிணைவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறதோ அப்படின்னு பல பேருக்கு அச்சமா இருக்கு. அதனால சாதாரணமா உரையாடிட்டா கூட எப்படி ரெண்டு பேரும் எப்படி இணைய முடியும் யோசிச்சு பாருங்க. பெரியார ஒழிப்பேன் திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொல்ற சீமானா விஜய் எதிர்ப்புங்கிற பேர்ல ஒருங்கிருக்கிற வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம மாத்தி திராவிட ஆட்சி செஞ்ச இடத்துல நீங்க முதல்ல என்ன பண்ணாங்க, அண்ணா திமுக திமுக சேரப்போதுனாங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சி அது உண்மைதான் வெளியே தெரியுது இல்ல சார். எப்படி எல்லாருமே அபிஷேக் திருமாவளவன் சொல்றாரு, அப்புறம் ஐயுஎம்எல் தலைவர் காதர் மொய்தீன் சொல்றாரு. ஒரு ஆலோசனை நடத்தப்படும். ஒரு மாப்பிள்ளைக்கு 10 இடத்துல பொண்ணு வைக்கிறாங்க. நீ கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடி அந்த பொண்ணதான் பார்த்தாங்க இந்த பொண்ணதான் பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியுங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். நீங்கள் ஒரு முடிவை வந்து பல ஆலோசனைகள் நடத்துவாங்க. அதுல ஒரு ஆலோசனையாக அது முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் அதை பார்க்கணுமே தவிர அதே எப்படி சொங்குறாங்க. எப்போ பார்த்தாலும் ஏன்டா வந்து அண்ணா திமுக விட்டு வெளியில் வர்ற, அது திமுகவோட குன்றது வந்து பேசினாங்க சேர்றதுக்கு அப்படின்னா நீ அண்ணா திமுக தானே காப்பாற்றணும். திமுகவோட சேரக்கூடாதுன்னா நீ அண்ணா திமுக தானே இருக்கணும். தாவேக்காவுக்கு எதுக்கு வர்ற? உன் கட்சியை நீ காப்பாற்றணுமா இல்லையா? உன் கட்சிக்கு ஆபத்து வந்துருச்சு, அதுக்கு என்ன செய்ய போற? அந்த கட்சியை கை விடுறேன். இது எப்படி சரியா இருக்க முடியும்? தலைமை துரோகம் பண்ணிட்டாங்க. தலைமை துரோகம் பண்ணா நீ என்ன செய்யணும்? தலைமையை தூக்கி எறிஞ்சிட்டு நீ துரோகம் செய்யாத தலைமையை உருவாக்கி அந்த கட்சியை தானே காப்பாற்றணும். நீ கட்சி அங்கேயே வச்சுட்டு நீ வேற கட்சியில் வந்து சேர்ற. இது எப்படி யோக்கியதையா இருக்க முடியும்? இவங்களுக்கு ஒரு காரணம் வேணும். கட்சி மாறுறதுக்கு ஒரு காரணம் வேணும். அண்ணா திமுக சேர போறாங்க, நாம் தமிழர் கட்சியில் இருக்க சீமானை முதன்மைப்படுத்த போறாங்க. அதுக்காக தான் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து வந்தாரு, சீர் கொண்டு வர்றாரு, தாய்மாமன் சீர் கொண்டு வர்றாரு அப்படி சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அப்படி ஒருவேளை வந்து இளைஞர்களை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய நெறிப்படுத்தக்கூடிய ஒரு மாற்று அரசியலுக்கு தயாராகக்கூடிய ஒரு நிலையை வந்து ஒருவேளை சீமான் எடுத்தாருன்னா அரசியலை இன்றைய நிலைப்பாடை மட்டும்தான் பார்க்க முடியும். நேத்து என்ன பேசுறாங்கலாம் அரசியலில் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா யாருக்கு யாரோட முரண்பாடு இல்லை? பெரியாரோட முரண்பாடு தான் அண்ணா வர்றாரு. அண்ணா மறைவுக்கு பின்பு கலைஞரை தேர்வு செய்கிறாங்க. கலைஞரோட முரண்பாட்டு தான் எம்ஜிஆர் வர்றாரு. ஒரே அரசியல் பாதையில் பயணித்தவர்கள், ஒரே கொள்கை வழியில் பயணித்தவர்கள், யாருக்கு முரண்பாடு இல்லை சொல்லுங்க? இல்லை சார், அதிமுக திமுக இணையறது ஏத்துக்காத மக்கள் இது வரைக்கும் திராவிட எதிர்ப்பை மையமா வச்சு பேசிய சீமான் அவர்களை பொது வேட்பாளர் நிறுத்தினா ஏத்துப்பாங்களா? சீமானையே யாரும் ஏத்துக்கலையே. ஏத்துப்பாங்களா கேட்குறீங்களா? சீமானையே இன்னும் சட்டமன்ற உறுப்பினராக ஏத்துக்கல, பெரிய கட்சி தலைவராக ஏத்துக்கல. அவரும் கத்திக்கிட்டே கிடக்குறாரு. நீங்க எப்ப இருந்து கத்துறாரு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த 2009 2010 கட்சி ஆரம்பிச்சாரு, 16 வருஷமா கத்துறாரு. இப்போ வரைக்கும் அவருக்கு அங்கீகாரமே கிடைக்கலையே. அதனால அவர் அரசியல் நிலைப்பாட்டிலே என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதனால அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை வைத்துக்கொண்டு அவர் அங்கே போறாரு இவர் இங்கே போறாரு அதல்ல. விஜயினுடைய ஆட்சி தொடர்ந்து நீடிக்கிற பட்சத்திலே இதுவரைக்கும் வந்து தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாப்பது, மாநில உரிமைகளை பாதுகாப்பது, மொழியை வந்து பாதுகாப்பது, இது மாதிரி கோட்பாட்டு அரசியலை பேசியவர்கள் செல்வாக்கை இழக்கிறார்கள் என்று சொன்னால் செல்வாக்கை இழந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு அரசியலை நிர்மாணிப்பார்களோ என்கிற சந்தேகம் அவங்களுக்கு வருது. இந்த சந்தேகத்திற்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது. ஆனால் அது உறுதியானது அல்ல. அப்படி ஒருவேளை கூடினாலும் முரண்பட்டவர்கள் ஒரு அரசியலிலே ஒரு கூட்டணியிலே வருவது என்பது ஏற்கனவே ஒரு நடைமுறை தான். ஆச்சரியப்படுறது ஒண்ணுமே இல்லையே. பாஜகவோட கொள்கையும் திமுகவோட கொள்கையும் ஒண்ணா கூட்டணி கண்டிருக்காங்க. அண்ணா திமுக கொள்கையும் பாஜக கொள்கையும் ஒண்ணா கூட்டணி கண்டிருக்காங்க. காங்கிரஸை ஒழிச்சிட்டு தானே திமுக வந்துச்சு. திமுக காங்கிரஸ் எப்படி ஒண்ணு கூடலாம்? சில பேர் கேட்குறான்,
யாரை வீழ்த்தினார்களோ அவங்களோட எப்படி கூட்டணி போவிய? அதனால அரசியல்ல வந்து நீங்கள் வந்து நீங்க இவரோட தான் கூட்டணி போகணும், அவரோட போகக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினவங்க தான் கடந்த காலத்தில் தாவேகா. அந்த அதிமுகவை கைப்பற்றுறாங்களா இல்லையா? இப்ப அது கொள்ளைப்புறமா போய் கைப்பற்றுறாங்க. அதனால இது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் பேசப்படுகிறதே தவிர இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஒருவேளை அப்படி மாறும் என்று ஒருவேளை வந்து ஒரு பேச்சுக்கு சொன்னா அந்த மாற்றத்தை கண்டுலாம் மக்கள்லாம் வந்து எதுவும் அதிர்ச்சி அடைய மாட்டாங்க. நேற்று வரைக்கும் திட்டின கட்சியிலே போய் சேர்றாங்கல்ல. இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வரும்போது விமர்சனம் செய்தார்கள். அவர் எமர்ஜென்சி நடந்தது தப்பு, எமர்ஜென்சியை கொண்டு வந்தது தப்புன்னு இந்திரா காந்தியை நான் பொது மன்னிப்பு கேட்குறேன்ட்டாங்க. அப்புறம் நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்க. அப்புறம் மக்கள் என்ன செஞ்சாங்க? எமர்ஜென்சி எம்ஜிஆர் ஆதரிச்சாரு. இது எவ்வளோ பெரிய வரலாற்று பிழை. நீ எம்ஜிஆர் குறித்து நெகட்டிவாக யாராவது பேசுகிறாங்களா? மெரினா பீச்சை வந்து சுத்தப்படுத்தணும்ட்டு அப்புறப்படுத்தும் போது மீனவர்கள் வந்து வெளியேற மறுக்கிறாங்கன்னு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. மீனவன் நண்பன் படம் நடிச்சாரு, படம் போட்டி நடிச்சாரு, மீனவர்களை சுட்டுவிட்டாங்க காவல்துறை வச்சு. நீ எம்ஜிஆர் குறித்து ஏதாவது நெகட்டிவான விஷயங்களை கேள்விப்பட்டீங்களா? சொல்லவே மாட்டாங்க. எம்ஜிஆர் வந்து 8வது வள்ளல், வாரி வாரி கொடுத்தாரு, கொடுத்து சிவந்த கரங்கள் எந்த கரங்களும் துப்பாக்கியால சுட்ட கரங்களும் அந்த கரங்கள் தான், சொல்லவே மாட்டாங்க. அதனால அரசியலில் முரண்பாடுகள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு முரண்பாட்டுக்கு நடுவிலே தான் அரசியல் வந்து எப்பவுமே நடந்து கொண்டே இருக்கிறது. மக்கள் தீர்ப்பு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் அறிவாளி. கூடுதலா திருமாவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயார்னு அறிவிச்சிருந்தாலோ அல்லது கூட்டணி கட்சிகள் கேட்ட தொகுதி பங்கீடு சரியா கொடுத்திருந்தாலோ இவ்வளவு பெரிய தோல்வி வந்து திமுக அடைஞ்சிருக்காரு, இவ்வளவு வேகமா கூட்டணி கட்சிகள் வெளியேறி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறார். அது எப்படி பாக்குறீங்க? இதை முதலே வச்சிருக்கலாம் அந்த குற்றச்சாட்டை. ஒரு கூட்டணியில் இணக்கமாக இருக்கும்போது அடிக்கடி அன்றைய முதலமைச்சரை சந்திக்கிற போது நீங்கள் கூட்டணி ஆட்சியை கொண்டு வரலைன்னா தோற்று போயிருக்கீங்க, நீங்கள் உடனே கூட்டணி ஆட்சியை கொண்டு வாங்கன்னு கோரிக்கை வச்சிருக்கலாம்ல. ஒரு தோல்வி அடைந்ததற்கு பின்பு வேறு சக்தி வந்து அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்பு அப்படியும் இருந்திருக்கலாம் இப்படியும் இருந்திருக்கலாம்னு யார் வேணாலும் சொல்லலாம். ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அவசரமாக அள்ளி கொண்டே ஆஸ்பத்திரியில் போடும்போது வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தா பொழைச்சிருப்பார் அவர் அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சிடென்ட் ஆகி 1/2 மணி நேரம் தான் ஆச்சு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அவரே நல்லா தான் இருந்தாருங்க. இது ஏதாவது ஒன்று சொல்லலாம். அப்படி அது உண்மை என்ன அப்படின்னா அது நடைமுறையில் அது பலிக்கவில்லை. ஒரு செயல் திட்டம் தோற்கிற போது அந்த தோல்விக்கு ஒரு காரணத்தை இவர் கற்பிக்கிறாங்க. ஜெயிச்சிருந்தா அதெல்லாம் சொல்லுவாங்களா? திமுக மறுபடியும் வெற்றி பெற்று விட்டது சொல்ல போகிறாங்களா? அதெல்லாம் அப்படி அல்ல. அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் தான் இறுதி தீர்ப்பு எழுதுவார்கள். மக்களின் தீர்ப்பு மாறிவிட்டதுனால சில மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிறோம். தொடர்ச்சியாக திருமாவளவன் நிலைப்பாடு அப்படிங்கிற ஒரு நாள் வந்து தாவேக்கு ஆதரவாக பேசுகிறாரு, ஒரு பக்கம் வந்து திமுக ஆதரவாக பேசுகிறார், நட்பு தொடருதுன்னு சொல்கிறாரு, ஒரு பக்கம் வந்து கடுமை விமர்சனத்தை முன்வைக்கிறது. எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை தாவேக அரசு நாளைக்கு நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு போகிறாங்க குதிரை பேரத்துக்கு, இந்த அரசுக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் வந்தால், இந்த அரசு கலைக்கப்பட்டால், இல்லை இந்த அரசுக்கு வேறு ஏதாவது ஆபத்து இருந்தால், இந்த அரசு தவறான பாதையில் போனால், ஜனநாயக சக்திகளுக்கு மாற்றுப்பாதை என்ன இருக்கு? இப்போ மும்மொழி கொள்கையை ஏற்கிறார்கள், ஒரு தவறான விஷயங்களை ஏற்கிறாங்க, பாஜகவின் அழுத்தத்திற்கு பணிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மாற்று அரசியலுக்கு என்ன பாதை இருக்கு? திமுக தானே இருக்கு. திரும்பி வருவதற்கு ஒரு பாதை வேணும். உண்மையிலேயே போக முடியாது, கூட்டன் போட்டு ஒரு வரணும். இப்படி போனால் திரும்பி வர முடியுமான்னு கேட்டு வச்சுக்கிறாங்கல்ல, அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். திமுகவோட நட்பு தொடர்கிறதுனா மாநில உரிமை சார்ந்து, மொழி உரிமை சார்ந்து, மாநில சுயாட்சி சார்ந்து, மக்கள் நலன் சார்ந்து ஒரு பிரச்சனை என்றால் திமுக தேவைப்படும். அதனால் முற்றிலுமாக திமுகவினுடைய உறவை அறுத்து கொண்டு ஒரு அரசியலை நடத்த முடியாது அப்படிங்கிற கலை யதார்த்தம் தான் அது காரணமே தவிர அவர் மாற்றிலாம் பேசலை. இன்னொரு மாற்றம் நிகழாதா? நிகழ்ந்தால் அன்று ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டி வருமே என்பதற்கு ஒரு முன்கூட்டியே ஒரு டைலாக் சொல்றாரு. அப்ப இந்திய கூட்டணிக்குள்ள இப்ப தாவேகாவும் திமுக வரணுங்கிறது தான் நிலைப்பாடு. ஏன்னா அது பாஜக எதிர்ப்புங்கிற பேர்ல ஒருங்கிணை திறனுங்கிறது அந்த இருந்து அணுகிறார் ரெண்டு கட்சிகளையும். இல்லை, அது எதுக்காக கேட்குறாருன்னா திமுக வந்து இந்தியா கூட்டணியில் உறுதியாக தான் இருந்தாங்க. காங்கிரஸ் தான் கழட்டி விட்டுச்சு, திமுக கழட்டி விடல. இப்போ பாஜக எதிர்ப்புல தாவேகா உறுதியாக இருக்குமா இருக்காதாங்கிற சந்தேகமா இருக்கு. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய இந்தியா கூட்டணியில் சேருங்கிறாரு. மாநில அளவில் எதிரெதிர் திசையில் நாம் அரசியல் செய்து கொள்ளலாம்,
தேசிய அளவிலே ஒரு பொது எதிரியாக பாஜகவை டிக்ளேர் பண்ணக்கூடிய இடத்துல, பிரகடனப்படுத்தக்கூடிய இடத்துல தாவேக்கா இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் திருமாவளவனுக்கு இருக்கு. அவர் சனாதன எதிர்ப்பு பேசி அரசியல் வளர்க்கிறார். அதனால அவர் என்ன நினைக்கிறாரு, தாவேக்காவுக்கு பிஜேபியை எதிர்ப்பதற்கான தெம்பும் திராணியும் தைரியமும் துணிச்சலும் இருக்கா இல்லையா அப்படி நேரடியாக கேட்காம நீ வந்து இந்தியா கூட்டணிக்கு வர்றியா இல்லையான்னு கேட்குறாரு. மறைமுகமாக கேட்குறாரு. திமுகவும் வலதுசாரிகளுக்கு பலியாகி விடக்கூடாது என்கிற அடிப்படையில், பாஜகவின் திசையிலே பயணப்பட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையில் அந்த பக்கமும் நீங்கள் போயிடாதீங்க. தேசிய அளவிலே பாஜகவை எதிர்ப்பை நீங்கள் விட்டு விடாதீர்கள். மாநிலத்தில் நாம் எதிரெதிர் அரசியலை செய்து கொள்ளலாம்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் சொல்கிறார். அந்த கருத்து வரவேற்புக்குரியது, சரியானதும். ஏன்னா பாஜக எதிர்ப்பு வந்து தாவேக்க செய்யலன்னு சொல்லப்பட்டாலும், குறிப்பாக வந்து இஸ்லாமியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட போது மேல்முறையீடு போறாங்க. பொது இடங்களில் வந்து இந்த ஆடு மாடு வெட்டக்கூடாதுங்கிறது போய் இடைக்கால தலையில வாங்கினது பாஜக எதிர்ப்புன்னு புரிஞ்சுக்க முடியாது. இல்லை, அது செயல்பூர்வமாக சரிதான். நீங்க தொடர்ந்து அதை கொள்கையாக நீங்க கொள்கை எதிரி பாஜகங்கிறீங்களா, எந்த கொள்கை எது வைக்க எதிர்க்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கே நீங்கள் வந்து எதற்காக வந்து நீங்கள் ஒருத்தரை வந்து மத்திய அரசு சார்ந்தவரை நீங்கள் நியமிக்க விரும்புகிறீங்க? கல்வி ஏற்கனவே காவிமயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவங்க அதிகாரத்தின் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிறது. நீட் தேர்வு என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிறது. அவர்களினுடைய பாடத்திட்டத்தின் கீழே நடக்கிற நீட் தேர்வுனால தான் மாநில கல்வியிலே படித்தவர்களால் அதில் தேர்ச்சி பெறுவது பெரிய சிக்கலாக மாறுகிறது, அது தற்கொலையாக மாறுகிறது அப்படின்னா நம்ம பேசுகிறோம்ல. அப்போ கல்வியை வந்து முழுமையாக அவர்கள் அபகரிக்க பார்க்கிறார்கள், மத்திய அரசாங்கம் வந்து அபகரிக்க பார்க்கிறார்கள் ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்காக வந்து பல்கலைக்கழக துணைவேந்தராக மாநில முதலமைச்சரே இருக்கலாம் என்கிற விஷயத்தை எதற்கு யாருக்காக மாத்துறீங்க? இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் இல்லைங்க, விஜயதான முதலமைச்சர், அவர் வேந்தரா இருந்துட்டு போறாரு. எதுக்காக அதை வந்து திமுக கொண்டு வந்ததுங்கிறக்காக அப்போ சட்டப்பேரவைக்கு போக மாட்டீங்களா? ஏற்கனவே அங்கே தான் ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, நான் அங்கே அந்த இதுக்கு போக மாட்டேன்னு சொல்ல போறியா? ஐயன போறியா? இப்போ திமுக கொண்டு வந்த திட்டம் நல்ல திட்டம்னா அதை ஏற்றுக்கொள்றதுன்னு முறையானது. அவங்க கொடுத்த மகளிர் உரிமை தொகையை அவங்க நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, 1000 ரூபா தானே கொடுக்குறீங்க, 2500 உங்களால் கொடுக்க முடியல. திமுக ஆட்சியை தான் நீங்கள் நடத்துறிய. அப்புறம் எதுக்காக வந்து திமுக கொண்டு வந்த ஒரு நன்மையான திட்டத்தை, மாநிலத்தினுடைய கல்வி உரிமை சார்ந்த விஷயத்தை, 22 பல்கலைக்கழகம் இருக்கு நமக்கு, அதையெல்லாம் அந்த துணைவேந்தர்கள் நியமிப்பதில் எல்லாவற்றிலையுமே மத்திய அரசினுடைய தலையீடு இருக்கக்கூடாது என்பதற்காக கொண்டு வந்த ஒரு தீர்மானத்தை, ஒரு சட்டத்தை எதுக்கு நீர்த்து போக செய்றீங்க? அப்ப நீங்க பாஜகவிற்கு சாதகமாக நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்றீங்க. தேசிய கீதத்தை 2 முறை பாடுறீங்க, வந்தே மாதரம் பாடுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. அந்த விமர்சனம்லாம் இருக்குல்ல. கொள்கை ரீதியாக நீங்கள் எந்த எதிர்ப்பையும் பேசாமல் நீங்க ஒரு மௌனமா கடந்து போறீங்க. இது சந்தேகத்துக்குரியதாக மாறும். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு தாவேக்காரர்களுக்கு இருக்கு. அவங்களுடைய ஆட்சிக்கும் இருக்கு, அதிகாரத்துக்கும் இருக்கு, அவர்கள் அரசியல் கட்சிக்கும் இருக்கு. அவர்கள் கொள்கையை அவர்கள் உறுதிப்பட இந்த மக்களுக்கு நிரூபிக்கணும். ஓகே, இவ்வளவு நேரம் நீங்கள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார்.